எந்த விதத்திலே நாம் தேவனிடத்துல வருகிறோம்? தைரியமாக வரோமா அல்லது சந்தேகத்தோட வரோமா? சிந்தித்து பாருங்கள். எந்த விதத்திலே நீங்கள் தேவனிடத்துல வர்றீங்க? ரொம்ப தைரியத்தோட நான் வர்றேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். வேற சிலர் சொல்லலாம், இல்லைங்க எனக்கு அவ்வளோலாம் தைரியம் இல்லை, என்னால் நிச்சயமாலாம் வர முடியல, ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்தோடு தான் நான் தேவனிடத்தில் வர்றேன் அப்படின்னு வேற சிலர் சொல்லலாம். இப்போ ஒருவேளை நான் தைரியமாக தான் கர்த்தர்ட்ட வர்றேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஏன் அந்த விதத்தில் தேவனிடத்தில் வர்றீங்க? நீங்கள் அப்படி தைரியமாக தேவனிடத்தில் வர்றதற்கான அடிப்படை என்ன? எதன் அடிப்படையில் தேவனிடத்தில் தைரியமாக வர்றீங்க? ஒருவேளை நீங்கள் நான் எத்தனையோ நற்கிரியைகள் பண்ணுறேங்க, தான தர்மம்லாம் பண்ணுறேங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேங்க, நான் 5வது தலைமுறை கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா பாஸ்டரு, தாத்தா பாஸ்டரு, இப்படிலாம் வந்தால் அது உண்மையான தைரியம் கிடையாது. அது உண்மையான தைரியம் கிடையாது. நாம் ரொம்ப தைரியமாக வர்றோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் அதற்கு சரியான அடிப்படை இல்லை. அது ஒரு போலியான தைரியமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலலாம் நாம் தேவனிடத்தில் வர முடியாது. நாம் தைரியமாக வரோம்னு நினச்சிட்டு வரலாம், ஆனால் தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ இன்றைக்கு ஒருவேளை தைரியமாக வர்றேன்னு சொல்கிறவங்க கூட எதனால உங்களுடைய தைரியம் அப்படின்றத கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எதனால நீங்கள் தைரியமாய் தேவனிடத்தில் வருகிறீர்கள் என்பதை இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு செய்தியில் 2 கேள்விகளை நாம் டீல் பண்ண போகிறோம். முதலாவது கேள்வி, தேவனிடத்தில் நாம் தைரியமாய் வர முடியுமா? முதலாவது கேள்வி என்னது? தேவனிடத்தில் நாம் தைரியமாய் வர முடியுமா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, நாம் தேவனிடத்தில் தைரியமாய் வர முடியும் என்றால் எதன் அடிப்படையிலே நாம் தேவனிடத்தில் தைரியமாய் வர முடியும்? இந்த 2 கேள்விகள், இதை தான் இன்றைக்கு செய்தியில் டீல் பண்ண போகிறோம். இந்த 2 கேள்விகளுக்கான பதில்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. இதற்கான பதில்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், அறிந்து கொண்டோம் என்றால், அதை சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினோம் என்றால், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் வாழ்கிற விதமே மாறிவிடும். இப்போ இந்த 2 கேள்விகளுக்கான பதில நாம் இன்றைக்கு கவனிக்க போகிற பகுதியிலே பார்க்கிறோம். நம்முடைய பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வசனங்கள். எபிரேயர் 10 19 22 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம்.
இந்த நிருபம் பார்த்தீங்கன்னா பிரதானமாக எபிரேயருக்கு எழுதப்பட்டது. எபிரேயர்னா எபிரேய பாஷை பேசின யூதர்கள். அதனால தான் இந்த நிருபத்தின் பேரே என்னது? எபிரேயர். அவங்க யூத மார்க்கத்திலே வளர்க்கப்பட்டார்கள். யூத மார்க்கத்தின் முறைமைகளை எல்லாம் பின்பற்றி அப்படிதான் அவங்க வளர்ந்தாங்க. ஆகவே அவங்களுக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே தான் பார்த்தீங்கன்னா இந்த நிருபம் முழுக்க இந்த நிருபத்தின் ஆசிரியர் பழைய ஏற்பாட்டிலிருந்து பல குறிப்புகளை பயன்படுத்துகிறார், பல மேற்கோள்களை காட்டுறாரு, பல படங்களை பயன்படுத்துகிறார். நம்முடைய பகுதியில் கூட அதை பார்க்க முடியும். பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக கவனிப்போம். இந்த வாசகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, யாருக்கு அவர் இந்த நிருபத்தை எழுதினாரோ அவங்க யூத மதத்திலே வளர்க்கப்பட்டவர்கள், யூத சம்பிரதாயத்தில் வளர்ந்தவங்க. ஆனால் அவங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை அவர்கள் என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தார்கள். இயேசுவை விசுவாசிச்சு கிறிஸ்தவ விசுவாசிகளா அவங்க மாறினாங்க. அதனால தான் அவங்கள என்ன அழைக்கிறார்? இந்த பகுதியில் என்ன அழைக்கிறார்? சகோதரரே. 19ஆம் வசனத்தில் பார்க்குறீங்களா? ஆகையால் சகோதரரே. ஏன் சகோதரரேன்னு அழைக்கிறாரு? அவங்க இவருக்கு சொந்தக்காரங்களா? அவங்களுக்கும் இவருக்கும் ரத்த சம்பந்தம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அவங்க யாராக இருந்தாங்க? விசுவாசிகளாக இருந்தாங்க. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிகளாக இருந்தாங்க. ஆகவே தேவன் இந்த நிருபத்தின் ஆசிரியர், நிருபத்தை எழுதினவருக்கும் பிதாவா இருக்கிறாரு, அதே சமயத்தில் வாசிக்கிறவங்களுக்கும் என்னவா இருக்கிறாரு? பிதாவா இருக்கிறாரு. ரெண்டு பேரும் தேவனுடைய குடும்பத்தாராய் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னவா இருக்கிறாங்க? சகோதரரா இருக்கிறாங்க. நீங்க விசுவாசிகளா? அப்படின்னா நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் என்னது? சகோதர சகோதரிகள். கிறிஸ்துவுக்குள்ள நாம சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். அப்ப சகோதரரே அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கிறாரு இந்த பகுதியில். அது நமக்கும் என்ன செய்யும்? பொருந்தும். ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி எபிரேயர் அதை வாசிச்சாங்க, அவங்களுக்கும் அது பொருந்தும். ஆனால் இன்றைக்கு நமக்கும் பொருந்தும். ஏனென்றால் நாமளும் யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசுவை விசுவாசிக்கிறோம். தேவன் நமக்கு என்னவா இருக்கிறாரு? தகப்பனா இருக்கிறாரு. நாம ஒருத்தரோட ஒருத்தர் சகோதரரா இருக்கிறோம். இந்த நிருபத்தின் ஆசிரியருக்கும் நம்ம என்னவா இருக்கிறோம்? சகோதரரா இருக்கிறோம். அப்ப இவர் எழுதுறது நமக்கும் இன்றைக்கு என்ன செய்யும்? பொருந்தும். நமக்கும் பொருந்தும். சரி, முதலாவது இந்த பகுதியில் ஆகையால் அப்படின்ற வார்த்தையை பார்க்குறீங்க. இந்த வார்த்தை என்னத்தை காண்பிக்குதுன்னா, இந்த நிருபத்தில் ஒரு புது செக்ஷன், ஒரு புது பகுதி ஆரம்பிக்கிறது என்பதை இந்த வார்த்தை காண்பிக்கிறது. நீங்கள் 18ஆம் வசனம் வரை வாசிங்கன்னா அங்கே ஃபுல்லாக உபதேசத்தை பார்க்கலாம், போதனையை பார்க்கலாம். அந்த போதனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த போதனை செக்ஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க இல்லை 8:1 ஆரம்பிக்கலை, அது 4:14 ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வசனங்களில் என்ன நடக்குது? இந்த 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்தில் இந்த எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் அவர் ஏற்கனவே போதித்து கொண்டிருந்தார் இல்லையா, அந்த காரியங்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தோ அல்லது 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்தோ அவர் போதித்து கொண்டிருக்கிற காரியங்களை இங்கே சுருக்கமாக என்ன பண்ணுறாரு? சம்மரைஸ் பண்ணுறாரு. அதனுடைய ஒரு சுருக்கமான ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்றார். அப்ப 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனத்துல என்ன இருக்குது? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல இதுக்கு முன்னாடி அவர் போதித்து வந்த காரியங்களுடைய சுருக்கம். அந்த சுருக்கம் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்து நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றது, அதையும் இங்க நாம பார்க்கிறோம். அப்ப இந்த பகுதியில் 2 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது போதனை, ரெண்டாவது என்னது? அப்ளிகேஷன், நடைமுறைப்படுத்துதல். முதலாவது போதனை, அப்புறம் அப்ளிகேஷன். நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நாம எண்ணத்தை உடையவர்களாய் இருக்கிறோம் அப்படின்றது போதனை. நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நாம எண்ணத்தெல்லாம் உடையவர்களாய் இருக்கிறோம்ன்ற அடிப்படையில் நாம என்ன செய்ய வேண்டும், அது அப்ளிகேஷன். இது ரெண்டுமே இந்த பகுதியில் நீங்க பார்க்கலாம். சரி, போதனையிலிருந்து ஆரம்பிப்போம். நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அதன் விளைவாக நாம் எதை உடையவர்களாயிருக்கிறோம், அதனுடைய விளைவு என்ன அப்படின்றத பார்ப்போம். 19ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அங்க நிப்பாட்டுவோம். நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். நமக்காக என்ன செய்திருக்கிறார்? நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். சரி, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அப்படின்ற வார்த்தைகளை பாருங்க. அது எதை குறிக்கிறது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தில் இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை அது குறிக்கிறது. அங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் போக முடியுமா? போக முடியாது. எல்லாரும் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா போகவே முடியாது. அங்க பொது ஜனங்கள் வந்தார்கள், ஆராதிக்கும்படியாக வந்தார்கள். ஆனா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளேயே போக முடியாது. அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே சபைக்கு வந்திருக்கிறீங்க. வந்து எங்கே உட்காந்துருக்கிறீங்க? உள்ளே உட்காந்துருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் இன்னைக்கு காலையில் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் வந்துடுறீங்க. ஆனால் உங்களை இந்த கட்டடத்துக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் இருந்துச்சு. பொது ஜனங்கள் தேவாலயத்துக்குள்ளேயே வர முடியாது, வெளியே தான் இருக்கணும். வெளி பிரகாரம் அங்கதான் அவங்க இருக்க வேண்டும். அப்ப பொது ஜனங்களுக்கு இதுதான், ஆராதிக்க வந்தாங்கன்னா எங்க இருக்கணும்? தேவாலயத்துக்கு வெளியே இருக்கணும். அப்புறம் இன்னொரு கூட்டத்தார் இருந்தாங்க. அவங்க யாருன்னா ஆசாரியர்கள். எல்லாரும் சொல்லுவோம் ஆசாரியர்கள். அவங்க தேவாலயத்துக்குள்ள போகலாம். ஆனா தேவாலயத்துல இருந்த முதல் செக்ஷன், பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுற அந்த முதல் செக்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க போக முடியும். அங்க அவங்க டெய்லி போய் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். ஆனா தேவாலயத்தில் இன்னொரு பகுதி ஒன்று இருந்தது. அந்த பகுதிக்கு பேர் தான் என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க அவங்களால போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க தினமும் நித்தமும் தேவாலயத்துக்குள்ள வருவாங்க. ஆனா அந்த முதல் செக்ஷனோட அவங்க என்ன செஞ்சிட வேண்டியதான்? நின்னுக்கிற
வேண்டியதான். அங்கேயே இருந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிற வேண்டியதான். இந்த 2வது செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ள யாரு கூட போக முடியாது? இந்த ஆசாரியர்கள் கூட போக முடியாது. விசேஷமான குரூப், ஆனா அவங்க கூட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. யார் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும் தெரியுமா? ஒரே ஒரு நபர் தான் போக முடியும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன். அதுவும் எப்ப வேணாலும் அவன் போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண நாள் அன்று மட்டும்தான் அவன் என்ன செய்ய முடியும்? போக முடியும். நினைச்ச நேரம்லாம் அவன் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நினைச்ச நேரம்லாம் போனா செத்து போயிடுவான், அவ்வளவுதான். வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். லேவியராகமம் 16 1-2 வசனங்கள். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து, அதாவது கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன், அவன் தான் யாரு? பிரதான ஆசாரியன். அவன் சாகாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோனுடைய குமாரர் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனா வர்றதுக்கு அழைப்பு இல்லை. போய் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போய் அங்கே மரித்து போனார்கள். அந்த சமயத்துல கர்த்தர் வந்து மோசேட்ட சொல்றாரு, உன் சகோதரனாகி ஆரோன்ட்ட சொல்லு. ஆரோன் யாரு? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன்ட்ட சொல்லு, எப்ப வேணாலும் உள்ள வர வேண்டாம், நினைச்ச நேரம்லாம் உள்ள வர வேண்டாம். எதுக்கு? சாகாதபடிக்கு. நினைச்ச நேரம்லாம் உள்ள போனா என்ன நடக்கும்? அப்ப சாவுதான். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரே ஒரு நபர் தான் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரவேசிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அவன் நினைச்ச விதத்துல வர முடியாது. தேவன் அவனுக்கு சொன்ன விதத்துல தான் அவன் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். திரும்ப எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு வருவோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2ஆம் கூடாரத்திலே, அதாவது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் எப்படி பிரவேசித்து? ரத்தத்தோட பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அப்ப எப்படினாலும் வர முடியாது. எதோட தான் வரணும்? ரத்தத்தோட தான் வரணும். எந்நேரம் வேணாலும் வர முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். நீங்க அதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஆசாரியர் எப்படி எப்ப பார்த்தாலும் இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துட்டு அவங்களுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்கன்றத பார்க்கலாம். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் அங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவங்களும் போக முடியாது. பிரதான ஆசாரியன் போகலாம், ஆனா எப்ப வேணாலும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அதுவும் எப்படி போக முடியும்? ரத்தத்தோட தான் போக முடியும். தேவன் சொன்ன வழியில தான் போக முடியும். வேற எப்படி போனாலும் என்னதான் நடக்கும்? மரணம் தான் நடக்கும். இப்பேற்பட்ட இடத்தை பற்றி இங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இந்த நிருபத்தின் ஆசிரியர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, இயேசு நமக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார்.
அதனால இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயே நாம் என்ன செய்யலாம்? பிரவேசிக்கலாம் என்று சொல்லுகிறார். யாருமே உள்ள போக முடியாத இடம், பொது ஜனங்கள் போக முடியாது, ஆசாரியர்கள் போக முடியாது, பிரதான ஆசாரியனும் வருஷத்துக்கு ஒரு தடவை போக முடியும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாம பிரவேசிக்க முடியும் என்று இங்க இந்த நிருபத்தின் ஆசிரியர் சொல்லுகிறார். எதன் அடிப்படையிலே? இயேசு நமக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார். இயேசு நமக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு நமக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாரு? இங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆகையால் சகோதரரை, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்துக்குள், அதாவது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம பிரவேசிக்கிறதற்கு இயேசு என்னத்தை உண்டு பண்ணி இருக்கிறாரா? ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறாராம். ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறாராம். இந்த உண்டு பண்ணினபடியால் அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா? அந்த வார்த்தை எதை பற்றி பேசுற வார்த்தைனா, ஏதோ ஒன்றை திறந்து வைக்கிறத பற்றி பேசுகிற ஒரு வார்த்தை, ஏதோ ஒன்றை பிரதிஷ்டை செய்கிறத பற்றி பேசுகிற வார்த்தை. நீங்க முந்தின அதிகாரம் எபிரேயர் 9:18 பார்த்தீங்கன்னா, மோசே முதலாவது உடன்படிக்கையை ரத்தத்தினால எப்படி பிரதிஷ்டை செய்தான் அப்படின்றது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:18. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. இந்த பிரதிஷ்டை பண்ணப்படவில்லைன்ற வார்த்தையை பார்க்குறீங்க இல்லையா? அதே வார்த்தை தான் இங்கே உண்டு பண்ணினபடியால் அப்படின்னு வருது. நம்ம ஊரில் சமீபத்தில் நிறையா பாலங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இல்லையா? ஆனால் அதை கட்டி முடிச்ச உடனே அதில் நாம் பயணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கட்டி முடிச்சாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் யாராவது ஒரு நபர் வருவாங்க, ஒரு பெரிய நபர், ஒரு அரசியல்வாதி யாராவது என்ன செய்வாங்க? ஒரு ரிப்பனை கட் பண்ணி என்னமாவது பண்ணி அதை என்ன செய்வாங்க? திறந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் அதை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும் இல்லையா? அதே மாதிரி இயேசுவானவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? நாம இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கு ஒரு வழிய திறந்து வைத்திருக்கிறாரா? எல்லாம் சொல்லுவோம், திறந்து வைத்திருக்கிறார். யாருக்காக திறந்து வைத்திருக்கிறார்? நமக்காக. புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். எல்லாம் சொல்லுவோம், நமக்கு. நமக்குன்னா என்னதுன்னா, நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய பயன்பாட்டிற்காக. இயேசு எதற்காக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம பிரவேசிக்கிறதற்கு ஒரு வழிய திறந்து வச்சிருக்கிறார்னா, நமக்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய பயன்பாட்டுக்காக. சரி, இது எப்பேற்பட்ட வழி அப்படின்றத இங்கே நாம பார்க்கிறோம். இது எப்பேற்பட்ட வழினா, இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது புதிதும் ஜீவனுமான மார்க்கம். மார்க்கம்னா வேற ஒன்றும் இல்லை, வழி. இது எப்பேற்பட்ட வழி? புதிய வழி. எல்லாம் சொல்லுவோம், புதிய வழி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வழி இல்லவே இல்லைன்னு அர்த்தம். இயேசு நாம இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கு வழியை திறந்து வச்சாருன்னு சொல்றோமே, அதுக்கு முன்னாடி அதற்கு ஒரு வழியே கிடையாது. நாம தேவனிடத்துல போகவே முடியாது, அதற்கான வழியே இல்லை. அப்ப இவரு புதிய ஒரு வழியை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏற்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த வழி
எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் அது புது வழி தான், இன்றைக்கும் அது புது வழி தான். இந்த வழி பழசாகிறதே இல்லை. அதனுடைய வல்லமை, அதனுடைய எஃபெக்டிவ்னஸ், அதனுடைய செயல்திறன் குறையிறதே இல்லை. இன்றைக்கும் நாம் அந்த வழியை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். இல்லைங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த வழியை பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு காலம் வரவே வராது. இது எப்பயுமே புது வழி தான், ஃப்ரெஷ்ஷான வழி. புதிய வழியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அது ஜீவனுமான வழி. எல்லாரும் சொல்லுவோம் ஜீவனுமான வழி. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இது ஜீவனுக்கு நேராக நடத்துகிற வழி. நித்திய ஜீவனுக்கு நேராக அது நடத்துகிறது. தேவனுடைய ஜீவனை நாம உடையவர்களாக இருக்கிறதுக்கு நேராக அது என்ன செய்யுது? நம்மளை நடத்துகிறது. அப்ப இயேசு ஒரு வழிய திறந்து விட்டிருக்கிறாரு, நாம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு. அது எப்பேற்பட்ட வழியா இருக்குது? புதிய வழி, ஜீவனுள்ள வழி. எல்லாம் சொல்லுவோம், புதிய வழி, ஜீவனுள்ள வழி. இப்ப அத எப்படி திறந்து வச்சார் அப்படின்றத பாருங்க. அதுவும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அப்ப இந்த வழியை எப்படி திறந்து வச்சார்? தமது மாம்சமாகிய திரையின் வழியா திறந்து வச்சார். தம்முடைய மாம்சத்தின் வழியாய். அப்படிதான் இந்த வழி அவரு திறந்து வச்சார். இன்னைக்கு புதுசா ஒரு பாலம் கட்டியிருந்தா அதை திறந்து வைக்கிறதுக்கு வெறும் என்னத்தை கட் பண்றாங்க? ஒரு ரிப்பனை கட் பண்ணி அதோட வேலையை முடிச்சிடுறாங்க, இல்லையா? ஆனா இவர் அந்த வழியை திறந்து வைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? சிலுவைக்கு போக வேண்டியதா இருந்தது. கெத்செமனே தோட்டத்துல அதை நினைச்சு அப்படியே வியாகுலப்படுறாரு. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் சொல்றாரு. ரத்த வேர்வை சிந்துறாரு. அவர் அப்படிதான் அந்த வழிய திறக்க முடியும். அவருடைய மாம்சம் பிற்கப்பட வேண்டும், அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவர் சிலுவையில மரிக்க வேண்டும். அப்பனாதான் அந்த வழியை அவரு திறக்க முடியும். அப்படிதான் இந்த வழியை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? திறந்திருக்கிறார். எப்படி திறந்திருக்கிறாரு? சிலுவையிலே மரித்து அந்த விதமா தான் திறந்திருக்கிறார். அவருடைய மாம்சம் சிலுவையில என்ன செய்யப்பட்டது? கிழிக்கப்பட்டது. அப்படிதான் இந்த வழியை அவரு திறந்து வச்சிருக்கிறாரு. அப்ப இது ஒன்றும் ஜோக் கிடையாது. சும்மா வந்தாருங்க, ரிப்பனை வெட்டினாரு, திறந்து வச்சிட்டாரு, அப்படி கிடையாது. அதற்காக தம்மையே அவர் ஒப்பு கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. தம்முடைய சரீரத்தை அடிக்கப்படும்படியாக அவர் ஒப்பு கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாய் இருந்தது. அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டியதாய் இருந்தது. மரிச்சுதான் நமக்கு இந்த வழியை அவர் திறந்து வைத்திருக்கிறார். இப்ப இங்க இது எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. தமது மாம்சத்தின் வழியாய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு பழைய ஏற்பாட்டு பாடம் தான். பழைய ஏற்பாட்டு தேவாலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தை தேவாலயத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து பிரிக்கிறதுக்கு என்ன இருக்குமா? ஒரு திரை அங்கே இருக்குமா. அப்ப ஒவ்வொரு வருஷமும் பாவ நிவாரண நாளன்று பிரதான ஆசாரியன் அந்த திரையை விலக்கிட்டு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சென்றான்.
ஆனா இயேசு சிலுவையில மரிச்சப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? மார்க்கு 15ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். மார்க்கு 15ஆம் அதிகாரம், மார்க்கு 15 37 38 வசனங்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இயேசு சிலுவையில மரிக்கிறார். அவருடைய மாம்சம் அங்கே கிழிக்கப்பட்டது. அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன செய்யறாரு? ஜீவனை விடுறாரு. அப்பொழுது என்ன நடந்தது? தேவாலயத்துல அவரு கொல்கொதால சிலுவையில் அறையப்படுறாரு. தேவாலயத்துல என்ன நடந்தது? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டா கிழிந்தது. திரைச்சீலைன்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? வீட்டில் உள்ள திரைச்சீலை, வீட்டில் உள்ள கர்டன், ஜன்னலுக்கு போடுறோம் இல்லையா, அதுதான் நமக்கு தெரியும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா மெல்லிசா இருக்கும். வெளியே இருந்து உள்ள பார்க்க முடியாது, ஆனால் லைட்லாம் உள்ள வரும் இல்லையா? ஆனா தேவாலயத்தின் திரைச்சீலை அப்படிப்பட்ட திரைச்சீலை கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தை தேவாலயத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து பிரித்த அந்த திரைச்சீலை எவ்வளவு உயரமா இருக்கும் தெரியுமா? 60 அடி உயரமா இருக்குமா? 60 அடி உயரம். நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த சீலிங் 18 அடின்னு நினைக்கிறேன். 60 அடி உயரம் அந்த திரைச்சீலை. அது மட்டும் இல்ல, அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி அகலம். 60 அடி உயரம், 30 அடி அகலம். அதோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையளவு இருக்கும்னு சொல்றாங்க. ஹேண்ட் பிரெத் அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. இயேசு சிலுவையிலே மரித்தப்ப இந்த திரைச்சீலை தான் ரெண்டாக என்ன செய்யப்பட்டது? கிழிக்கப்பட்டது. யாரு கிழிச்சா? யாரு கிழிச்சா? எந்த மனுஷனும் கிழிக்க முடியாது. இவ்வளோ திக்கா ஒரு திரையை நீங்க கிழிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் இருக்க கர்ட்டனை கிழிச்சு பாருங்களேன், அதே கிழிக்க முடியாது. இந்த கர்ட்டனை கிழிக்க முடியுமா? இந்த திரையை கிழிக்க முடியுமா? ஒரு மனுஷனால முடியுமா? எந்த மனுஷனாலையும் அதை கிழிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, எந்த மனுஷனும் அதை கிழிச்சிருந்தா எப்படி கிழிச்சிருப்பாங்க? கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் தான் கிழிச்சிருப்பாங்க. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு சிலுவையில மரித்து தன் ஜீவனை விட்டப்ப என்னாச்சு? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அது என்னத்தை காண்பிக்குது தெரியுமா? இயேசு பலியிடப்பட்டதுனாலே தேவனுடைய பிரசன்னத்திற்கு இந்த புதிதும் ஜீவனுமான வழி, இந்த மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை அது காண்பித்தது. தேவனே அதை காண்பிக்க விரும்பினார். இயேசு பலியிடப்பட்ட உடனே தேவனே என்ன பண்ணிட்டாரு? அந்த திரைச்சீலையை இரண்டாக கிழித்து விட்டார். இயேசு பலியிடப்பட்டார். அதனால இந்த புதிதும் ஜீவனுமான வழி, தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நாம பிரவேசிக்கிறதற்கான வழி திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக தேவனே என்ன செஞ்சார்? அந்த திரைச்சீலையை கிழிச்சார். தேவன் அந்த திரைச்சீலையை நல்லா சுருட்டி பத்திரமா வைக்கல, நல்லா மடிச்சு வைக்கல. அப்படிலாம் வச்சிருந்தா நாம ரொம்ப சந்தேகத்தில் இருக்கணும். ஒருவேளை திரும்ப எடுத்து மாட்டி விட்டுருவாரோ அப்படின்னு. அவர் அப்படிலாம் பண்ணல. என்ன பண்ணிட்டாரு? கிழிச்சிட்டார். ரெண்டா கிழிச்சு விட்டார். ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்கலாம் அவரு. இவ்வளவு நாள் நீ என் பிரசன்னத்தை பார்க்க கூட முடியாது, இப்ப
லேசா உள்ள எட்டி பார்த்துக்கோ, முடிஞ்சா உள்ள வந்துக்கோ அப்படின்னு ஒரு சின்ன ஓட்டையா அவர் போட்டு விட்டுருக்கலாம். ஆனா அவர் அப்படிலாம் பண்ணல. என்ன பண்ணிட்டாரு? மேல தொடங்கி கீழே வரையும் ரெண்டாத கிழித்து விட்டார். இப்ப தேவனையும் மனுஷனையும் பிரிக்கிறதற்கு திரைச்சீலைன்னு எதுவுமே இல்லை. அவருடைய பிரசன்னத்துக்கான வழி திறந்தே இருக்கிறது. யாருனாலும் வரலாம், யாருனாலும் வரலாம். இருக்கிறதுல பெரிய பாவி கூட வரலாம், தேவனிடத்துல வரலாம். இயேசு தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் திறந்து வச்ச இந்த புது வழியில, இந்த ஜீவனுள்ள வழியில வரலாம், வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் ஒரு பெரிய பாவிங்கன்னு. யாரு தாங்க பாவி இல்லை? வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். பெரிய பெரிய சட்டத்தால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களை ஒருவேளை செய்யாம இருக்கலாம், ஆனா எல்லாருமே என்னதுதான்? பாவிகள் தான். அப்ப இன்றைக்கு நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். நீங்களும் தேவனிடத்திலே இன்றைக்கு வரலாம். எப்படி வரலாம்? இயேசு உங்களுக்காக தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் உண்டு பண்ணின, திறந்து வைத்த அந்த வழியில நீங்க வரலாம். சரி, இப்ப 20ஆம் வசனம், எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நாம பிரவேசிக்கிறதற்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளேயே நாம பிரவேசிக்கிறதற்கு ஒரு வழியை திறந்து விட்டது மட்டும் இல்ல, அவருடைய மரணம் இருக்கு இல்லையா, அவருடைய சிந்தப்பட்ட ரத்தம், அது நமக்கு இன்னொரு காரியத்தையும் கொடுத்திருக்கிறது. அது என்னது? தைரியம். எல்லாம் சொல்லுவோம் தைரியம். தைரியம்னு சொல்லும்போது இது வெறும் ஒரு ஃபீலிங் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது, தைரியத்தின் உணர்வு கிடையாது. எக்ஸாம் எழுத போற மாணவர்கள்ட்ட எப்படி உணர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். என்ன சொல்றாங்க? நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உணர்றேன், நான் ரொம்ப தைரியமா உணர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது தைரியத்தின் உணர்வு. ஆனா இங்க எபிரேயர் 10:20 வசனத்துல இந்த நிருபத்தின் ஆசிரியர் ஒரு தைரியத்தின் உணர்வை பற்றி பேசல. ஏன்னா உணர்வுகள் என்ன செய்யும்? மாறிட்டே இருக்கும். உணர்வுகள் வரும் போகும். தைரியமா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் தைரியம் இல்லாத மாதிரி இருக்கும். உணர்வுகள் மாறக்கூடியதாய் இருக்கிறது இல்லையா? அப்ப அதை பற்றி அவர் பேசல. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நல்லா வெளிக்கொண்டு வராங்க. ஒரு மொழிபெயர்ப்பு இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த தைரியம்ன்ற வார்த்தையை அதை எப்படி மொழிபெயர்க்குதுன்னா, கம்ப்ளீட் ஃப்ரீடம், முழுமையான சுதந்திரம். எல்லாரும் சொல்லுவோம் முழுமையான சுதந்திரம். இன்னொரு மொழிபெயர்ப்பு அத த ரைட் டு என்டர் அப்படின்னு மொழிபெயர்க்கிறது. நுழைவதற்கான உரிமை. எல்லாம் சொல்லுவோம் நுழைவதற்கான உரிமை. இன்னொரு மொழிபெயர்ப்பு ஃப்ரீ டு என்டர் அப்படின்னு அதை மொழிபெயர்க்குது. நுழைவதற்கான அனுமதி. அப்புறம் இன்னொரு வேத வல்லுனர் சொல்றாரு, இதை எப்படி மொழிபெயர்க்கணும்னா ஆத்தரைசேஷன் அப்படின்னு மொழிபெயர்க்கணும். அதிகாரம் என்று மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசுவின் இரத்தத்தினாலே
நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? அவர் உண்டு பண்ணின அந்த புதிய வழி இருக்கு இல்லையா, திறந்து வச்ச புதிய வழி, தேவனுடைய பிரசன்னத்துக்கே போற வழி. அங்க பிரவேசிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு என்னத்தை கொடுக்குது? அதிகாரத்தை கொடுக்குது, முழு சுதந்திரத்தை கொடுக்குது, நுழைவதற்கான அனுமதிய கொடுக்குது. அப்பேற்பட்ட தைரியத்தை பற்றி தான் இங்கே இந்த வசனம் பேசுகிறது. வெறும் தைரியத்தின் உணர்வு கிடையாது. தைரியமா நம்ம உணராம இருக்கலாம், ஆனாலும் நமக்கு தேவனுடைய பிரசன்னத்திலே பிரவேசிக்கிறதற்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது, முழு சுதந்திரம் இருக்கிறது, நுழைவதற்கான அனுமதி, உரிமை எல்லாமே இருக்கிறது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்ப இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு புதிய வழிய திறந்து வச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த வழியாய் தேவனுடைய பிரசன்னத்துக்கே போகிறதற்கு என்னத்தையும் கொடுத்துட்டாரு? அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லாம் சொல்லுவோம் அதிகாரம். தேவனுடைய பிரசன்னத்துக்கே போறதற்கான அதிகாரம் நமக்கு இருக்குது. சரி, அடுத்த வசனம் 21வது வசனம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும். இங்க தேவனுடைய வீடு அப்படின்றது யாரை பற்றி பேசுதுன்னா, விசுவாசிகளை பற்றி பேசுகிறது. நீங்க எபிரேயர் நிருபத்திலே அதை பார்க்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். இப்ப யாரு தேவனுடைய வீடுனா யாரு? நாம தான் தேவனுடைய வீடு. இப்ப தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த மகா ஆசாரியர் என்ற வார்த்தைகள் பிரதான ஆசாரியரை குறிக்கிறது. அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நமக்கு மேல ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் யார் தெரியுமா? ஜனங்களை தேவனுக்கு முன்பாக ரெப்ரசன்ட் பண்ணவன், தேவனுக்கு முன்பாக ஜனங்களின் பிரதிநிதியா இருந்தவன் தான் யாரு? பிரதான ஆசாரியன். நீங்க இந்த நிருபத்திலே வாசி பார்க்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் இப்ப வாசிக்க போறதில்லை, நீங்க போய் வாசி பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கும் மனுஷர்களுக்காக தேவ காரியங்களில் அப்படின்னு வரும். அதாவது தேவனுடைய காரியங்கள்னு வரும்போது இந்த பிரதான ஆசாரியர் யாரா இருக்கிறாரு? மனுஷனுடைய பிரதிநிதியா இருக்கிறார். இப்ப இந்த வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். யார் இந்த பிரதான ஆசாரியர்? இயேசு. எல்லாம் சொல்லுவோம் இயேசு. அவர் பிரதான ஆசாரியர் மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பிரதான ஆசாரியர்களை பார்க்கிலும் மேலானவராய் இருக்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 4:14 அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். வெறும் பிரதான ஆசாரியர் இல்ல, கிரேட் ஹை பிரீஸ்ட், மகா பிரதான ஆசாரியராய் அவர் இருக்கிறார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. நீங்க சென்னைக்கு போறீங்க, போய் ஒரு டாக்ஸி எடுக்கிறீங்க. டாக்ஸி எடுத்து அந்த டிரைவர்கிட்ட சொல்றீங்க, நான் சிஎம் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்றீங்க. முதலமைச்சரை நான் பார்க்கணும்னு சொல்றீங்க. இப்போ அந்த டாக்ஸி டிரைவர் என்ன பண்றாரு? கூட்டு போறாரு. உங்களை கூட்டு போய் தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, அதை காமிச்சு
இதுதான் அங்கே தலைமைச் செயலகம், இங்கே தான் முதலமைச்சர் இருப்பார் அப்படின்னு சொன்னார்னா அது ஒரு லெவலு. ஆனால் அங்கே கூட்டு போயிட்டு அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு சிஎம்ஐ ரொம்ப நல்லா தெரியுங்க, வாங்க நான் வேணா உங்களை உள்ளே கூட்டு போகிறேன் அப்படின்னு உங்களை கூட்டு போய் அங்கே அவரோட உங்களுக்கு ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணி கொடுத்தாருன்னா அது என்னது? அது இன்னொரு லெவல் இல்லையா? என்னங்க, ஆமாவா இல்லையா? சிஎம்ஐ பார்க்கணுன்னு சொன்னால் அங்கே போய் விட்டுட்டு வர்றது ஒன்று, உள்ளேயே கூட்டு போகிறது வேற ஒன்று இல்லையா? அதே போல தான் இயேசு தேவனுடைய பிரசனத்தில் நாம் பிரவேசிப்பதற்கான வழியை திறந்து வைக்க மட்டும் இல்லை, அங்கே நுழைவதற்கான அதிகாரத்தை மட்டும் நமக்கு தரல, அவரே கையை பிடிச்சி என்ன செய்கிறாரு? நம்மளை தேவனுடைய பிரசனத்துக்குள்ள கொண்டு போறாரு. அவரே தேவனுக்கும் நமக்கும் இடையிலான மத்தியஸ்தராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம்! அவர் வழியை திறந்து விட்டுருந்தா அதுவே பெரிய விஷயம். அவர் அங்க பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தாருன்னா அதுவே பெரிய விஷயம். ஆனா அவர் அதை மட்டும் செய்யல, அவரே நம்முடைய பிரதான ஆசாரியராக இருந்து தேவனுக்கு முன்பாக நம்முடைய பிரதிநிதியா இருக்கிறாரு. நம்மளை கையை பிடிச்சி தேவனுடைய பிரசனத்துக்குள்ளேயே அவர் என்ன செஞ்சிடறாரு? கொண்டு போயிடுறாரு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! சிந்தித்து பார்ப்போம். இயேசு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இப்ப இதுக்கு நாம கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்ன? இதுக்கு நாம கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்ன? 22ஆம் வசனம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். இங்க 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையும் இயேசு நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத சொல்றாரு. அதனால நமக்கு என்னெல்லாம் உண்டாயிருக்குது அப்படின்றத சொல்றாரு. ஆனா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் அதெல்லாம் செஞ்சதுனால இப்ப நாம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்க வேண்டும், அதை சொல்றாரு. அந்த வசனத்தின் கடைசி வார்த்தையை பாருங்க. என்ன வார்த்தை அது? சேரக்கடவோம். எல்லாம் சொல்லுவோம், சேரக்கடவோம். இதுதான் நாம செய்ய வேண்டியது. இது கொஞ்சம் பழைய தமிழ். அர்த்தம் என்னன்னா கிட்டக்க வாங்கன்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுவோம் கிட்டக்க வாங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க கிட்டக்க வாங்க. யார் இடத்துல கிட்டக்க வரணுங்க? தேவன் இடத்துல கிட்டக்க வரணும். தேவனுடைய பிரசன்னம், அதற்கு உள்ள பிரவேசிக்கிறதுக்கான தைரியம் எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப நாம யார் கிட்டக்க வரணும்? தேவன் கிட்டக்க வரணும். இங்க அது வெளிப்படையா சொல்லப்படவில்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிருபத்துல மறுபடியும் மறுபடியும் அது சொல்லப்பட்டு கொண்டே தான் இருக்குது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் காண்பிக்கிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 7:25, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இங்க வருது பாருங்க, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்கள். இயேசுவின் மூலமாய் தேவன் கிட்டக்க வர்றவங்க. அப்ப யார் கிட்டக்க வரணுங்க? தேவன் கிட்டக்க வரணும். இயேசுவின் மூலமாய் தேவன் கிட்டக்க நாம வர வேண்டும். எப்படி வர வேண்டும் அதையும் நம்முடைய பகுதி சொல்லுது. 22ஆம் வசனம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ரட்சிப்புல நமக்கு நடந்த காரியங்கள். 2 காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? துர்மனசாட்சி
நீங்க நம்முடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தெளிக்கப்பட்டு இருக்கிறது. துர்மனசாட்சினா என்னது? பொல்லாத மனசாட்சி. அது எப்பேற்பட்ட மனசாட்சி தெரியுமா? நம்மளை பார்த்து அது சொல்லும், நீ பாவி, மகா பாவி, கேடுகட்ட பாவி. தேவனோ பரிசுத்தரா இருக்கிறாரு, நீ அவர் கிட்டக்கே போக முடியாது, அவரை நெருங்கவே முடியாதுன்னு சொல்ற மனசாட்சி தான் என்னது? துர்மனசாட்சி. நீ அவருக்கு முன்னாடி குற்றவாளியா இருக்கிற, அவர் பக்கத்திலே நீ வர முடியாதுன்னு சொல்ற மனசாட்சி. இந்த மனசாட்சியை பத்தி பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த பலிகள், இந்த சடங்குகள், இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியல. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இப்படி ஒரு குற்ற மனசாட்சிய பழைய ஏற்பாட்டு பலி முறைமைகள் சரி பண்ணவே முடியாது. ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவுகிறதற்கு வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. 14ஆம் வசனம், எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் நின்று சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழைய ஏற்பாட்டு பலிகள், அந்த சடங்குகள்லாம் ஆராதிக்க வரவங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்க முடியல. அவங்க பொல்லாத மனசாட்சியோட தான் அங்கே வர்ற மாதிரி இருந்துச்சு. தேவன்ட்ட நீ வரவே முடியாதுன்னு சொல்ற மனசாட்சியோட தான் அவங்க வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை என்ன பண்றதா இருக்குது? சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு நபர் என்றால் உங்களுடைய மனசாட்சி ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அது துர்மனசாட்சி இல்ல, குற்றமுள்ள மனசாட்சி இல்ல, அது சுத்த மனசாட்சியா இருக்குது. அதுக்கப்புறம் இங்க இன்னொரு காரியமும் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். இதுவும் தேவன் நமக்கு ரட்சிப்புல செய்த காரியத்தை பற்றி தான் பேசுகிறது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கர்த்தர் இப்படி சொல்றாரு, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்ப துர்மனசாட்சி நீங்க நம்முடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தெளிக்கப்பட்டிருக்கிறது. சுத்த ஜலத்தால் நம்முடைய சரீரம் கழுவப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மளை முழுக்க முழுக்க என்ன செஞ்சிட்டாரு? கழுவிட்டாரு. எந்த ஒரு இம்பியூரிட்டி, எந்த ஒரு அழுக்கும் அங்க இல்லாம ஆக்கிட்டாரு, சுத்தமா ஆக்கிட்டாரு. ஆகவே நாம் என்ன செய்யலாம்? தேவன் கிட்ட என்ன செய்யலாம்? வரலாம். தேவன் கிட்ட வரலாம். சரி, எப்படி வரணும்? அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 10:22, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எப்படி வரணும்? உண்மையுள்ள இருதயம். எல்லாம் சொல்லுவோம், உண்மையுள்ள இருதயம். தேவன் வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்கிறவரு கிடையாது. வெளியான சடங்குகள் சம்பிரதாயங்களை பார்க்கிறவரு கிடையாது. அவர் எதை விரும்புறார் தெரியுமா? உண்மையுள்ள இருதயத்தை விரும்புறாரு.
உண்மையுள்ள இருதயத்தை அவர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் இப்படி சொல்றான், சங்கீதம் 51:6. சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர். கர்த்தர் என்னத்தை விரும்புகிறாரு? உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறார். உண்மையுள்ள இருதயம்னா என்னது? இட்ஸ் a சின்சியர் ஹார்ட். எந்த மாய்மாலமும் இல்லாத ஒரு இருதயம் அது. எந்த ஒளிவு மறைவும் இல்லாத இருதயம். இன்னும் சொல்லணும்னா, தேவனிடத்துல நாம எதையுமே மறைக்க முடியாது. எதையுமே என்ன செய்ய முடியாது? மறைக்கவே முடியாது. எபிரேயர் 4:12-13 நீங்கள் அதை பார்க்கலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, எப்பயுமே உங்க மேல ஒரு கேமரா இருக்குது, நீங்க பண்ற எல்லாத்தையுமே பதிவு பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனா கர்த்தருக்கு உங்க மேல கேமரா வச்சிருந்தா தெரிகிற அளவோட அதிகமா தெரியும். அவர் வெளியே மட்டும் பார்க்கறது இல்லை, அவர் இருதயத்தையே ஆராய்கிறவரா இருக்கிறாரு. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ ஒரு கேமரா எப்ப பார்த்தாலும் நம்ம மேல இருந்தா அதுக்கு நம்மளை பத்தி எவ்வளவு தெரியுமோ அதை விட கர்த்தருக்கு 100 மடங்கு கோடி மடங்கு அதிகமா தெரியும். அப்ப எதையுமே மறைக்க முடியாது. ஒளிவு மறைவில்லாமல் அவரிடத்துல வர வேண்டும். திறந்த புஸ்தகமாக அவரிடத்துல வர வேண்டும். உண்மையுள்ள இருதயம்னா அதை பற்றி தான் பேசுகிறது. அது மட்டும் இல்ல, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோட வர வேண்டும். தேவனிடத்துல நாம வந்தோம்னா விசுவாசத்தோட வரணும், வேற வழியே கிடையாது. எபிரேயர் 11:6 வாசிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், அதாவது தேவனிடத்தில் வருகிறவன், அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்துல வர்றவன் எப்படி வரணும்? விசுவாசத்தோட தான் வரணும். விசுவாசம் தான் தேவன் என்ன செய்து பிரியப்படுத்துகிறது. விசுவாசம் இல்லைன்னா தேவன் பிரியப்பட மாட்டார். நீங்க எபிரேயர் 3:12 பார்த்தீங்கன்னா, அவிசுவாசம் உள்ள இருதயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்குது தெரியுமா? பொல்லாத இருதயம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஒரு உண்மையுள்ள இருதயம் விசுவாசிக்கிற இருதயமாய் இருக்கிறது. அதோடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் பூரண நிச்சயம். விசுவாசத்தின் பூரண நிச்சயம். இந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயம் என்னது தெரியுமா? கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா, அதற்கு நாம கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் அது. அவர் என்னத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு? தேவனுடைய பிரசன்னத்துல நாம பிரவேசிக்கிறதற்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? தைரியத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இப்ப அதுக்கு நாம கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்னது? நாம எப்படி வரணும்? முழு நிச்சயத்தோட வரணும். எல்லாரும் சொல்லுவோம், முழு நிச்சயத்தோட வரணும். சந்தேகத்தோட வரக்கூடாது, தயங்கி தயங்கி வரக்கூடாது. தைரியத்தோட நாம என்ன செய்யலாம்? வரலாம். முழு நிச்சயத்தோட நாம வரலாம். இன்னும் கேட்டா அப்படிதான் நாம வர வேண்டும். இந்த புதிய வழியிலே, இந்த ஜீவனுள்ள வழியிலே நான் தேவனிடத்துல வந்தேன்னா அவர் நிச்சயமா என்னைய ஏற்றுக்கொள்வார் என்கிற நிச்சயத்தோட வரணும்.
அப்போ இன்னைக்கு தேவனிடத்தில் வரும்போது ஏதோ ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு வர மாதிரி நம்ம வர தேவையில்லை. ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் தைரியமாலாம் வரமாட்டீங்க, முழு நிச்சயத்தோடலாம் வரமாட்டீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பயந்து பயந்து தான் என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, பேசிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்களா அல்லது ரிஜெக்ட் பண்ணுறாங்களான்றது அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் நாம் தேவனுடைய பிரசனத்துக்கு உள்ள இன்றைக்கு வரும்போது இயேசு ஏற்படுத்தின இந்த புதிதும் ஜீவனுமான வழியில நாம வரும்போது தேவன் நம்மளை புறக்கணிக்கவே மாட்டார், ரிஜெக்டட்னு சொல்லவே மாட்டார், நம்மை ஏற்றுக்கொள்வார். பிரியமானவருக்குள் நாம ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அப்ப இதன் அடிப்படையில் இயேசு என்ன செய்திருக்கிறார், இயேசு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார், அதன் அடிப்படையில் நாம எப்படி வரணும் தேவனிடத்துல, முழு நிச்சயத்தோட. எல்லாரும் சொல்லுவோம், முழு நிச்சயத்தோட அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். இதன் அடிப்படையில் நாம வந்தோம்னா, இயேசுவின் மூலமாய் நாம் தேவனிடத்துல சேர்ந்தோம்னா அவர் நிச்சயமா நம்மளை என்ன செய்வாரு, ஏற்றுக்கொள்வார். இல்லை வேற அடிப்படையில் நான் வரேங்க, நான் எவ்வளவு நற்கிரியை செஞ்சிருக்கிறேன் தெரியுமா, நான் என்ன தான தர்மம் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, எத்தனை சேலை கொடுத்துருக்கிறேன் தெரியுமா, இதன் அடிப்படையிலாம் வர முடியாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைய போல இருக்குது. இந்த கிச்சனில் ஒரு துணி இருக்கும் பாருங்க, துடைக்கிறதுக்கு கறி துணி, அந்த மாதிரி இருக்குது. 2 ஓட்டை இருக்குது, அதில் அழுக்கா இருக்குது. அப்படிதான் நம்முடைய கிரியைகள் மூலமாக நம்ம வந்தோம்னா. ஆனால் இயேசுவின் மூலமாக நாம் வந்தோம்னா நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். நம்முடைய கிரியைகள் மூலமாக வந்தோம்னா நாம் ஒருவேளை தைரியமாக வரலாம், நான் முழு நிச்சயத்தோடு வந்தேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீர்கள். ஆனால் இயேசு செய்ததன் மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா தேவன் உங்களை என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய ஆராதனையை அவர் அங்கீகரிப்பார். உங்களுடைய ஜெபத்தை அவர் என்ன செய்வார், கேட்பார். தைரியமா ஜெபிக்கலாம். இந்த வழியில வந்தோம்னா என்ன செய்யலாம், தைரியமா ஜெபிக்கலாம். நிச்சயமா அதை கேட்பார், நிச்சயமா பதில் கொடுப்பார் என்கிற தைரியத்தோட நம்ம ஜெபிக்கலாம். இன்னும் சில வசனங்கள் இருக்குது, காண்பிப்பதற்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15, யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14, யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதெல்லாம் எப்படி நாம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி பேசுகிறது. இயேசுவின் மூலமா வந்தோம்னா நாம் என்ன செய்யலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக நாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு செய்தி என்னது, தேவனிடத்துல வாங்க, தைரியமா வாங்க, எப்பனாலும் வரலாம். பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் மாதிரி இந்த நேரத்தில் மட்டும்தான் வரணும், வேற எப்பயும் வந்துடாதீங்க அப்படின்னு இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லலை. எப்போனாலும் நம்ம வரலாம். ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய அப்பாட்ட போகிற மாதிரி வரலாம். சின்ன பிள்ளை அப்பாட்ட போகிறப்ப என்ன சொல்ல போகுதுன்னு ரிஹர்ஸ் பண்ணிட்டு வர்றதில்ல, அப்படியே போகுது, அப்படியே போய் பேசுது. அப்பா கேட்பாருன்னு அதுக்கு தெரியும். அந்த விதமா நாம இன்றைக்கு அவரிடத்துல வர வேண்டும், பூரண நிச்சயத்தோட வர வேண்டும், தைரியத்தோட வர வேண்டும், ஒரு பெரிய சுதந்திரத்தோட நாம வர வேண்டும். இப்படி நாம வரும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையே வேற லெவலுக்கு போயிரும், சந்தோஷம் நிறைந்ததாய் மாறிடும். ஜெபத்திற்கு பதில பெற்றுக்கொண்டு சந்தோஷம் நிறைவா இருக்கிற ஜீவியமாது மாறிவிடும். எத்தனை பேர் அப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு நம்முடைய கிரியைகளை எல்லாம் இறக்கி வச்சிருவோம், அது குப்பை கூட லாய்க்கில்லை. இயேசுவின் மூலமா தேவனிடத்துல வருவோம், அவர் நிச்சயமா நம்மளை ஏற்றுக்கொள்வார், ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.